கள்ளக்குறிச்சி விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் பேசு பொருளான நிலையில் நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் இது தொடர்பாக பல்வேறு கள நிலவரங்களை நேரடியாக வழங்கியிருந்தோம். தற்பொழுது தொலைக்காட்சி நேர்காணல்கள் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணை எடுக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அளித்த நேர்காணலின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 65க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் ஜூன் 18ஆம் தேதி அன்று விஷசாராயம் குடித்து 200க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளிலும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி தனியார் மருத்துவமனைகளிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிகிச்சை என்பது வழங்கப்பட்டது. குறிப்பாக இதற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. காரணமானவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் நேரடியாக களத்திற்கு சென்று கள நிலவரங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக அந்த பதிவு என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக மாலை முரசு செய்தி எதிரொலியாக வழக்கை தாமாக விசாரணைக்கு எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது முடிவு செய்திருக்கிறது. நீதிபதிகள் SM சுப்பராயன் மற்றும் C குமரப்பன் அமர்வு இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறது. கல்வராயன் மகளை பகுதிகளில் உள்ளவர்கள் எந்த வேலை வாய்ப்பும் இல்லாத காரணத்தால் தான் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கும் நிலை இருப்பதாகவும், கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மக்களின் சமூக பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டிய நிலை இருப்பதாகவும் நீதிபதிகள் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மூத்த வழக்கறிஞர் தொலைக்காட்சி நேர்காணல் அடிப்படையில் தான் இந்த தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுவதாக தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக தலைமைச் செயலாளர், மத்திய மாநில பழங்குடியினர் நலத்துறை, தமிழக DGP, சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் SP-க்கள் பதிலளிக்கவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தை பொறுத்தவரையில் 3 நாட்களுக்கும் மேலாக மாலை முரசு தொலைக்காட்சி நேரடியாக களத்திற்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டனர். அது மட்டுமல்லாமல் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணல் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக விசாரணைக்கு எடுக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதோடு பல்வேறு முக்கிய நபர்கள் இதில் பதிலளிக்கவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.